அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுதுங்க. கிரகங்கள் சிறு நகர்வு கூட பெரிய அளவில் பாதிப்பையும் பெரிய அளவில் பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறக்கூடிய பட்சத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு, கிரக நிலைகளினுடைய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெளிப்படுங்க. அந்த வகையில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்குமா, நினைச்சது நடைபெறுமா, எண்ணங்கள் நிறைவேறுமா, ஆசைகள் அனைத்துமே கிடைக்கப்பெறுமா அப்படிங்கிறத பற்றியும், அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கும்பராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ளதாக இருக்கும். எதிர்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக உதவிகரமாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து வகைகள்லையும் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் உருவாகலாம். அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான தருணங்களை ஏற்படுத்தும், மகிழ்ச்சிகரமான வாழ்வை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை அப்படின்னு வரும்பொழுது பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்க பெற்றாலும் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அடுத்தடுத்து வரிசை கட்டி நிற்கக்கூடிய செலவினங்களால் பார்த்தோம் அப்படின்னா சிறுபல இடைஞ்சல்கள், அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செலவினங்களில் கொஞ்சம் பார்த்து திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. தேவைக்கு ஏற்ப பணவரவு கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னாலும் கூட நீங்கள் சில விஷயங்களில் ஆடம்பரமாக அனாவசியமாக செலவு பண்ணுறதை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான காலகட்டம். அதே மாதிரி சேமிப்பில் அதிகமான கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறும். சேமிப்பு கணிசமாக ஒரு பக்கம் உயர்ந்தாலும் நீங்கள் சேமிக்கவும் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது கலந்து தாங்க இருக்கும். சில பேருக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்க பெறலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரிவினைகள் சரிகட்டப்படும். இல்லை பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகாதவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு சிறந்த வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு காதலிக்கிறீங்க அப்படின்னா காதல் கை கொடுங்க. காதல் திருமணம் வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. பெற்றோர்களினுடைய சம்மதமும் தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெறும். தங்களுடைய கல்விக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை நல்ல ஊதியத்துடன் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய முயற்சி தான் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெற்றியை தேடி தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது திருவினையாக்கக்கூடிய வகையிலையும் அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை பளுவின் காரணமாக டென்ஷன், கோபம் ஒரு பக்கம் அதிகரிக்கலாம். சரியான நேரத்திற்கு வேலையை முடிக்க முடியாத சூழல் உருவாகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருபுறம் நடைபெற்றாலும் மற்றொரு புறம் உயர் அதிகாரிகளும் சக பணியாளர்களும் தங்களுக்கு ஆதரவாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட வேலை சுமையையும் நீங்கள் எளிமையாக கையாண்டு விடுவீர்கள் அப்படின்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலும் நன்மையிலேயே முடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் நல்லது நடக்கவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அவ்வப்போது வந்து உடல் உபாதைகள், சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும், மருத்துவ செலவு ஏற்படும், அவ்வப்போது உடல் தொந்தரவு கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அப்படின்றதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. ஆரோக்கியமான உணவை நேரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குது. பெண்களுக்கு நற்செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து அற்புதமான ஒரு காலகட்டங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறுறீங்க, இல்லை அரசு தொடர்பான தேர்வு எழுத போகிறீங்க, இல்லை வேறு ஏதேனும் விஷயங்கள் நாட்டம் இருக்கிறது அப்படின்னா அது எல்லாமே தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீங்க. ஆசிரியர்கள் பெற்றோர்களினுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம். அவர்கள் மீதும் ஒரு கண்ணு வைத்திருப்பதும் முக்கியமான ஒன்று. அதீத கண்டிப்பு இந்த காலகட்டத்தில் கூடாதுங்க. ஓரளவுக்கு அவங்கள கண்காணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. எல்லோரையுமே பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கடன் மொத்தமே அடைந்து சேமிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கலாம். அதே மாதிரி போட்டியாளர்களும் அதிகரிக்க செய்வாங்க. அப்படிங்கிறதுனால வியாபாரத்திலையும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா சுபகாரியங்கள்லேயும் சிறு சிறு தடை வந்து உருவாகத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் வந்து திட்டமிட்டு உஷாராக சுபகாரியங்கள் பேச்சுக்களில் பேசுகிறதும் இல்லை நடத்துறதுலையும் பார்த்திங்க அப்படின்னா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் தங்களுடைய செயல்களில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் உங்களுடைய நிதானம், பொறுமை அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான மந்த நிலை, இனம் புரியாத கவலை, இவை எல்லாமே அவ்வப்போது வந்து உங்களுடைய மனதை ஆட்கொண்டு தங்களை வந்து தொந்தரவும் செய்யலாம். அதே சமயம் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு சிக்கல் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. உங்களை ஆலோசிக்காமல் குடும்பத்தினர் எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் சுயநலமாக இருப்பதையும் அவசரமாக முடிவுகளை எடுக்கிறதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டுங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கிறதுல சிறு காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி திறமையுடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி தொழிலில் முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை தீர்க்கமாக ஆலோசித்து அதன் பிறகு முதலீடு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே சமயம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. சிறிது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறலாம். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகளும் விலகிடும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் செயல்படுறதன் மூலமாக பல அற்புதமான பலன்களை தங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க. சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு.
ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும். சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அதற்குரிய பலனை தங்களால் பெற முடியாது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம்.